जय मसीह की। आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते। आइए हम गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। यीशु मसीह तेरे जैसा न कोई नहीं, तेरे चरणों में झुके आसमां और महिमा गाए जमीन। यीशु मसीह तेरे जैसा न कोई नहीं, तेरे चरणों में
கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. यहोवा की भला नाम महिमा हो। மறுபடியுமாக இந்த நாளிலையும் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் காணும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். फिर से आज के दिन भी एक दूसरे से मिलने के लिए परमेश्वर ने मौका दिया है। கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். प्रभु को धन्यवाद करते हैं। கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்தி வருகிறது. प्रभु का वचन हमारी अगुवाई कर रही है। பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி வருகிறார். पवित्र आत्मा जी हमारा अगुवाई कर रहा है। அப்படினாலே इसलिए கேட்கிற ஒவ்வொரு வேத வசனத்துக்கும் जो भी वचन हम सुनते हैं हर एक वचन के लिए ஆண்டவருடைய பிள்ளைகள் நம் சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிப்புமையானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். यदि प्रभु के लोग हम उसकी गवाही में बनेंगे तो प्रभु हमको आशीष करेगा। இந்த நாளிலும் தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் इन दिन में भी आज के दिन भी ध्यान के लिए लिया गया वो वचन சங்கீதம் 90 அந்த 12வது வசனம். भजन संहिता 90:12 हमको अपने दिन गिनने की समझ दे कि हम बुद्धिमान हो जाए। நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி हम बुद्धिमान हो जाए इसलिए எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். हमको अपने दिन गिनने की समझ दे। நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி हम बुद्धिमान हो जाए इसलिए எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். हमको अपने दिन गिनने की समझ दे। இது ஒரு சிறிய ஜெபமாய் एक இருந்தாலும் भले ही एक छोटी सी प्रार्थना है அது அபூர்வமான ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. लेकिन ये जो प्रार्थना जो है ये एक अनोखा है। இந்த ஜெபம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. ये प्रार्थना हर एक को सोचने को रखता है। ஒரு வித்தியாசமான ஜெபம். एक अनोखा प्रार्थना है। வேதத்தில் अनेक ஜெபங்கள் உண்டு. पवित्र शास्त्र में कई प्रार्थनाएं लिखी गई हैं। ஆயக்காரன் ஜெபித்தார். एक चुंगी लेने वाले ने प्रार्थना किया। யாபேஸ் ஜெபித்தார். जाबेस ने प्रार्थना किया। எலியா ஜெபித்தார். एलिया ने प्रार्थना किया। கண்கள் பிடுங்கப்பட்ட சிம்சோன் ஜெபித்தார். जिसकी आंखें निचोड़े गई थी उसके सिमशोन ने प्रार्थना किया। யாக்கோபு ஜெபித்தார். याकूब ने प्रार्थना किया। பர்திமேயு ஜெபித்தார். बर्तिमेउस ने प्रार्थना किया। சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் கூட ஜெபிக்கிறார். क्रूस पर मारा गया चोर भी प्रार्थना किया। ஆனால் இவ்வளவு ஜெபத்தை குறித்து வேதத்தில் வாசித்தாலும் भले हम इतनी प्रार्थना पवित्र शास्त्र में पढ़ते हैं இந்த ஒரு சிறிய ஜெபம் ஒரு விசேஷமான அபூர்வமான ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. लेकिन ये प्रार्थना जो कुछ अनोखा लगता है। உள்ள உருக ஜெபித்தவர் மோசே. मूसा जो है अपने मन पिघल कर प्रार्थना किया। அப்போ இந்த ஜெபத்திலே इस प्रार्थना में நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி हम बुद्धिमान हो जाए इसलिए எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். हमको अपने दिन गिनने की समझ दे। இது மோசே ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ये मूसा की प्रार्थना है। மோசே ஜெபிக்கிறார். मूसे प्रार्थना करता है। இந்த ஜெபம் மிகவும் முக்கியமான ஒரு ஜெபம். ये प्रार्थना बहुत ही मुख्य है। வேதத்தில் தேவ மனுஷர்கள் अनेகர் உண்டு. इस पवित्र शास्त्र में कई परमेश्वर के लोग हैं। அவர்களுக்குள் 7 பேர் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள். उनके बीच में 7 लोग बहुत ही दृष्टांत रूपी से बताए गए हैं। முதலாவதாக மோசே, सबसे पहला मूसा, சாமுவேல், शमूएल, தாவீது, दाऊद, எலியா, एलिया, எலிசா, एलिसा, செமாயா, शमाया, ஆனான், आनान, இவர்கள் எல்லாரும் ஜெப வீரர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. इन सबको प्रार्थना का वीर कहलाया गया है। மோசே ஒரு சிறந்த ஜெப வீரன். मूसा भी एक प्रार्थना श्रेष्ठ प्रार्थना वीर था। 2 முறை 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தவர். 2 बार उसने 40 दिन का उपवास रख के प्रार्थना किया है। 10 கட்டளைகளை பெற்றவர். 10 आज्ञाओं की पंक्तियों को पाया है। தேவனோடு முகமுகமாய் பேசினவர். परमेश्वर से यहोवा से आमने सामने बातें किया है। கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். यहोवा के घर सारे घर में एकदम ही विश्वास योग्य था। சாந்த குணம் உள்ளவர். बड़े शांत स्वभाव का था நற்சாட்சி பெற்றவர். और अच्छा भले गवाही पाया हुआ व्यक्ति था। இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஒரு மனுஷனுடைய ஜெபம் மிகவும் முக்கியமானது. ऐसे स्वभाव भरे हुए एक मूसा की प्रार्थना बहुत ही मुख्य है। ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात जान लीजिए, இன்றைக்கு மனுஷனுக்கு आज के दिन मनुष्य को பல்வேறு அறிவுகள் பெருகி விட்டது. कई प्रकार की जानकारी और समझ बढ़ गई है। மனுஷன் விஞ்ஞான அறிவில பெருகி போயிருக்கிறார். मनुष्य वैज्ञानिक ज्ञान से बढ़ा हुआ है। பூலோக அறிவில பெருகி போயிருக்கிறார். इस धरती की ज्ञान से बढ़ा हुआ है। வானமண்டலத்தை பற்றி அறிவில பெருகி இருக்கிறார். उसको आकाश मंडल की शास्त्र की अधिक जानकारी है। மருத்துவ அறிவில பெருகி இருக்கிறார். वैद्य रीति से भी वह अधिक जानकारी है। கம்ப்யூட்டர் அறிவில பெருகி போயிருக்கிறார். वो संगणक रीति से भी अधिक जानकारी रखा है। எல்லா அறிவும் இருக்கிறது. उसको
जानकारी है, ஆனா நாட்களை எண்ணும் அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை. लेकिन दिन को गिनने की समझ किसी के भी अंदर नहीं है। அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र कहता है जिसके अंदर बहुत ही बुद्धिमान होता है उसके अंदर बोझ भी उतनी होती है। நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு வேண்டும். हमारे अंदर दिन गिनने की समझ होना चाहिए। எவ்வளவு நாள் தான் ஒரு மனுஷன் உலகத்தில் உயிரோடு வாழ்வார்? कितने दिन तक किसी मनुष्य इस दुनिया में जीता रहेगा? உலகம் எப்பொழுது முடியும்? ये इस संसार कब खत्म होगी? கர்த்தர் எப்பொழுது வருவார்? परमेश्वर कब आएगा? இதெல்லாம் ரகசியமாக ये வைக்கப்பட்டிருக்கிறது. सारी बातें गुप्त में रखा गया है। ஒரு தூக்கு கைதி இருப்பானால் यदि एक कैदी हो जिसको फांसी देना हो, அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிற நாள் நமக்கு குறிக்கப்படுகிறது. उसके लिए मौत देने का दंड का दिन नियुक्त किया जाता है। அப்போ தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கைதி जिस कैदी को फांसी का दंड देने का तारीख नियुक्त किया गया है, தன் வாழ்க்கையிலே மரண நாளை குறித்து நிச்சயம் உள்ளவனாய் இருக்கிறார். वो अपने जीवन में मौत के विषय अधिक निश्चय पाया रहता है। இந்த குறிப்பிட்ட நாள்ல என்னுடைய வாழ்க்கையில தூக்கு தண்டனை நிறைவேற்றுவார். वो इस समझ में रहता है कि मुझे इस दिन में मेरे लिए फांसी का फंदा दिया जाएगा। இந்த அறிவு அவனுக்குள்ள இருக்கிறபடினாலே इसके अंदर ये जानकारी होने के कारण அவனுக்குள்ளே மரண பயம் உண்டாகிறது. उसके अंदर मृत्यु का भय होता है। மரணத்தை குறித்த பயம் வந்து அவனை வாட்டுகிறது. मृत्यु के विषय भय उसे सताने लगता है। நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு இருந்தால் हमारे अंदर दिन गिनने की समझ हो, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வினாடியையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். हर एक पल को हम उपयोग कर सकते हैं। எபேசியர் 5வது அதிகாரம் इफिसियों की 5वां अध्याय 16வது வசனத்தில் வாசிப்பீர்களானால் उसकी 16 वचन को यदि हम पढ़ेंगे, अवसर को बहुमूल्य समझो क्योंकि दिन बुरा है। நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே समय बहुत ही बुरा होने के कारण காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். अवसर को बहुमूल्य समझो। நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. समय बहुत ही बुरा है, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். इसलिए अवसर को बहुमूल्य समझो। ஒரு கடை வியாபாரி இருந்தார். एक व्यापारी था, அவர் தன் கடைக்கு முன்பாக वो अपने दुकान के सामने பேரம் பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று எழுதி போட்டிருந்தார். बस लिख कर रखा था कि दाम कम ज्यादा करने में समय व्यर्थ न करो, அப்ப பேரம் பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள். कि मेरे दाम का कम ज्यादा करते हुए समय व्यर्थ मत करो। அநேக சகோதரிமார்கள் आज कई बहन लोग ஒரு புடவை எடுக்க வேண்டி வரும். एक साड़ी खरीदना होगा 9 கடைக்கு ஏறி இறங்குவார்கள். लेकिन 9 दुकान चढ़कर उतरेंगे। ஒவ்வொரு கடையிலும் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை சேலையை புறக்கி போட சொல்லுவாங்க. हर एक दुकान में जाकर जितनी भी साड़ियां दिखती है सारी साड़ियां निकालने कहेंगे। எல்லாம் வச்சு புரட்டி புரட்டி பார்ப்பாங்க. सब कुछ पलट पलट कर देखेंगे। கடைசியில் ஒன்று பிடிக்கவில்லை என்று போவார்கள். आखिरी में कहेंगे कि मुझे कुछ भी पसंद नहीं आया। நேரத்தை வீணாக்குகிறார்கள். समय को व्यर्थ कर देते हैं। அதைத்தான் அந்த வியாபாரி எழுதி வைத்திருந்தார். उसे ही उस दुकानदार ने भी लिख कर रखा था இப்படி பேரம் பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள். कि दाम करने में ही मेरा समय व्यर्थ मत करो। நேரம் பொன்னானது. समय बहुत ही बहुमूल्य है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு முன்பாக எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். हमारी नजर के सामने कितने करोड़ लोग जी रहे हैं। ரட்சிப்பை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தையும் जो उद्धार नहीं पाए हैं उनको सुसंदेश, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள எழுப்புதலை உண்டாக்குவது நம்முடைய கடமை. और जो उद्धार पाए हैं उनके अंदर जागृति उत्पन्न करना हमारा काम है। நாட்களை எண்ணும் அறிவு கூட இன்னும் இருக்குமானால் यदि हमारे अंदर दिन गिनने की समझ हो, நாட்களை எண்ணும் அறிவு மட்டுமல்ல केवल दिन गिनने की समझ नहीं அந்த நாட்களை எண்ணும் அறிவோடு கூட बल्कि दिन गिनने की समझ के साथ இன்னும் சில அறிவுகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். और भी कुछ समझ परमेश्वर हमको देता है। வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में आप पढ़ते हैं யாக்கோபு याकूब 4வது அதிகாரம் अपने 4वां अध्याय में 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 14 वचन यदि पढ़ेंगे, और यह नहीं जानते कि कल क्या होगा। सुन तो लो, तुम्हारा जीवन है कि क्या। तुम तो बाप के समान हो जो थोड़ी देर दिखाई देती है फिर लोप हो जाती है। வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में आप पढ़ते हैं யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே याकूब 4:14 में, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. तुम जानते नहीं हो कि कल क्या होगा। உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. तुम्हारा जीवन है ही क्या। கொஞ்ச காலம் தோன்றி थोड़ी देर तक दिखाई देने वाली, பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. फिर लोप हो जाने वाली भाप के समान हो। ஆதலால் इसलिए ஆண்டவருக்கு சித்தமானால் यदि प्रभु की
इच्छा हो, நாங்களும் உயிரோடு இருந்தால் यदि हम भी जीवित रहे இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். तो ये सब हम करेंगे करके कहना। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நாட்களை எண்ணும் அறிவோடு கூட प्रभु परमेश्वर दिन गिनने की समझ के साथ நமக்கு தருகிற வேறொரு அறிவு हमको और एक समझ यही है, நேரம் மிகவும் குறுகியது. समय बहुत ही बहुमूल्य है, நேரம் மிகவும் குறுகியது. समय बहुत ही कम है। அதனால்தான் யாக்கோபு சொல்லுகிறார், इसलिए याकूब कहता है நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு आज या कल இந்த பட்டணத்துக்கு போய் इस नगर में जाकर அங்கே ஒரு வருஷம் தங்கி वहाँ 1 वर्ष बिताएंगे வியாபாரம் செய்து और व्यापार करके சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களே, लाभ कमाएंगे ऐसे कहने वाले, நீங்கள் கேளுங்கள். तुम सुनो, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. ये नहीं जानते कि कल क्या होगा, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? तुम्हारा जीवन है ही क्या, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகும் புகையை போல் இருக்கிறது. थोड़ी देर दिखाई देने वाली फिर लोप हो जाने वाली भाप के समान हो। ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் इसलिए ये कहना सीखो, यदि प्रभु चाहे और हम जीवित रहे இன்னின்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். तो ये या वो काम भी करेंगे ऐसा कहना सीखो। நேரம் குறுகியது. समय बहुत ही कम है, தேவனுடைய பிள்ளைகள் நேரம் குறுகியது. समय बहुत ही कम है। இந்த அறிவு உங்களுக்கு உண்டாக இருக்க आपके வேண்டும். अंदर ये समझ होना जरूरी है, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தையும் जो उद्धार नहीं पाए उनको सुसंदेश सुनाना, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள எழுப்புதலை உண்டாக்குவது தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது விழுந்த கடமை. और उद्धार पाए हुए लोगों के अंदर मन में जागृति उत्पन्न करना हर एक परमेश्वर के लोगों का काम है। யாக்கோபு தன் வாழ்க்கையில சொல்லும்போது याकूब अपने जीवन में इस प्रकार कहता है, பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். फिरौन के सामने खड़े हैं, பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது யாக்கோபு சொல்லுகிறார், फिरौन के सामने खड़े रहते समय याकूब कहता है, என் நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் நிறைந்ததுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். मेरा समय जो है बहुत ही थोड़ा और चंचल से भरा हुआ है। நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் நிறைந்ததுமா இருக்கிறது. समय बहुत ही कम और चंचल से भरा हुआ है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, என் நாட்களில் நெய்கிற நாடாவிலும் मेरे दिन जो है डोरी के समान। யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है, என் நாட்கள் நெய்கிறவன் நெய்கிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. और मेरा दिन जो है धागे से बनाने वाली डोरी से बढ़कर बहुत ही अधिक दिन बीत रही है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது. मेरी आयु आपकी नजर में नहीं के समान है। காலையில் உழைத்து பூத்து மாலையில் உலர்ந்து போகிறது ஒப்பா இருக்கிறது. सुबह फूल कर फिर शाम तक मुरझाने वाले एक फूल के समान है। எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, इब्रानियों में लिखा गया है, பிறப்பு எப்படி நிச்சயமோ जैसा जन्म होना निश्चय है அப்படியே மரணமும் நிச்சயம். वैसा ही मृत्यु भी निश्चय है। பிறப்பு எப்படி நிச்சயமோ அதே போல மரணமும் நிச்சயம். जैसा जन्म निश्चय है वैसे मृत्यु भी निश्चय है। வாழ்க்கை ஒரு கதையை போல இருக்கிறது. हमारा जीवन एक कहानी के समान है। வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போல இருக்கிறது. हमारा जीवन जो है एक प्रकार की भाप के समान है। இந்த குறுகிய வாழ்நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு. इस थोड़े सी जिंदगी में परमेश्वर के लोग हमारे लिए कुछ करना நீ है। ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். आपको उद्धार पाना है। ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் उद्धार पालोगे, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். पाप क्षमा की निश्चय को पा लेना இந்த है। பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது जब किसी इंसान के अंदर पाप क्षमा की निश्चयता होती है, அவன் தான் சொல்ல முடியும், वो खुद ही कह सकेगा, கிறிஸ்து எனக்கு ஜீவன், मसीह मेरा जीवन, சாவு எனக்கு ஆதாயம். मौत मेरे लिए लाभ है। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, கிறிஸ்து எனக்கு ஜீவன், मसीह मेरा जीवन சாவு எனக்கு ஆதாயம். और मृत्यु मेरे लिए लाभ है। இப்படி சொல்ல எத்தனை பேருக்கு தைரியம் உண்டு? ऐसे कहने के लिए कितने लोगों को धैर्य है। பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள், पाप क्षमा का निश्चय पाए हुए लोग, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்கள் उद्धार का आनंद पाए हुए लोग தைரியமாய் சொல்ல முடியும், धैर्य से कह सकेंगे, சாவு எனக்கு ஆதாயம், मेरे लिए मौत लाभ है, கிறிஸ்து எனக்கு ஜீவன். मसीह मेरा जीवन है। தைரியமாய் சொல்ல முடியும். धैर्य से कह सकते हैं। இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? ये धैर्य कहाँ से आता है? நேரம் குறுகினது என்கிற அறிவு எவர்களுக்குள்ளே உண்டாகிறதோ जिसके अंदर ये जानकारी होता है कि समय बहुत कम है, அவர்கள் தங்கள் கைகளில் கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷ நேரத்தையும் वे लोग अपने हाथ में मिलने वाले हर एक समय को அது பிரயோஜனமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறபடினாலே इसे उपयोग रीति से
से बिताते इसलिए அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று वे उद्धार पाकर पाप क्षमा की निश्चय पाकर கர்த்தருக்காய் ஜீவிக்கும் போது परमेश्वर यहोवा के लिए जीवन बिताते समय கிறிஸ்து ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்ல முடியும். कह सकते हैं कि मसीह मेरा जीवन है और मरना मेरे लिए लाभ है. கர்த்தர் கொடுக்கிற இரண்டாவது அறிவு परमेश्वर जो दूसरा समझ देता है லூக்கா சுவிசேஷம் लूका लिखित सुसमाचार की पुस्तक 16வது அதிகாரம் 16वां अध्याय हम 27வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसके 26वें वचन में हम पढ़ते हैं. उसने कहा, तो हे पिता, मैं तुझसे विनती करता हूँ कि तू उसे मेरे पिता के घर भेज. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது वहाँ पर लिखा है ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. एक धनी मनुष्य के बारे में लिखा है. சொல்லுகிறார், वो कहता है தகப்பனே எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. हे मेरे पिता मेरे 5 भाइयां हैं. அவர்கள் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி वे लोग भी इस पीड़ा भरे स्थान में न आए. அந்த ஏழை லாசர் போய் அவளுக்கு சாட்சியாக அறிவிக்கட்டும். वो गरीब लाजर जाकर उनको भी गवाही बताने दो. சொல்லுகிறார், वो कहता है வேதனை உள்ள இந்த இடம், ए पीड़ा भरी हुई स्थान, வேதனை உள்ள இந்த இடம், पीड़ा भरी हुई स्थान, நரகம் நித்தியமானது, नरक अनंत काल के लिए बनाया है. நரகம் வேதனை உள்ளது. वह नरक वेदना से भरी हुई இந்த ஒரு है. அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக ये வேண்டும். जानकारी परमेश्वर के लोगों के अंदर होना है. நரகம் நித்தியமானது, नरक जो है सदा के लिए बनाया गया है அது நரகம் வேதனை நிறைந்தது. और वो वेदना से भरा हुआ है. எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று மோசே ஜெபிக்கிறார். इसलिए मूसा प्रार्थना करता है कि दिन गिनने का समझ मुझे दे. நாட்களை என்னும் அறிவோடு கூட दिन गिनने की समझ के साथ साथ நேரம் குறுகிறது. समय भी बहुत कम है. நரகம் வேதனை உள்ளது என்கிற அறிவு உண்டாயிருக்க வேண்டும். नरक जो है वेदना से भरा हुआ है, ये भी समझ हमारे अंदर होना जरूरी है. நித்தியம் என்று சொல்லும்போது अनंत कहते समय அது முடிவில்லாத ஒரு காரியம். उसका कोई अंत नहीं है. 1,00,000 நாட்களா? क्या 1,00,000 दिन, அது 1 கோடி நாட்களா? क्या 1 करोड़ दिन, தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தெரியாது. उसे हम नहीं जानते हैं. மரிக்கும் போது சரீரம் விழுகிறது. मरते समय हमारा शरीर गिर जाता है. ஆத்துமா தன்னை தந்த தேவனுக்கு பிரிந்து போகிறது. केवल हमारी प्राण जिसे दिया हुआ परमेश्वर के पास जाता है. ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்தை விட்டு பிரிகிறது. प्राण और आत्मा दोनों शरीर से अलग हो जाता है. சரீரம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் भले शरीर कितना भी प्रयास करे, மரித்த பிறகு मरने के बाद ஒரு ஆத்துமா ஒரு ஆவி ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள நுழைய முடியாது. कोई आत्मा या प्राण किसी और व्यक्ति के अंदर वो प्रवेश नहीं कर सकेगा. இந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தார். ये धनी व्यक्ति बड़े ही मनपूर्वता से सुख विलास से जिया. அவன் சம்பிரமமாய் சாப்பிட்டார். वो मन पे पेट भरकर खाना खाया. ரத்தாபரமான வஸ்திரம் உடுத்தி இருந்தார். गंजनी कपड़े पहनता था. தன் வீட்டு வாசப்படியில் ஒரு ஏழை லாசர் இருந்தார். उसके घर के सामने एक गरीब लाजर रहता था. அந்த ஏழை லாசரி वो कंगाल लाजर, அவன் சாப்பிடுவதற்கு கூட அவனுக்கு ஆகாரம் இல்லாமல் उसे ना ही भोज मिलता था. பசியினால் வாடி கொண்டிருக்கிறார். वो भूख के मारे हर दिन तड़पता था. அவன் சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்திருந்தது. उसके पूरे शरीर घावों से भरा हुआ था நாய்கள் முத்தம் பருக்களை நக்கிச்சென்று और எழுதப்பட்டிருக்கிறது. कुत्ते आकर उस घावों को चाटते थे. ஐஸ்வர்யவானுடைய வீட்டு மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை எடுத்து பொறுக்கி சாப்பிட்டு பசியாற்றிக் கொண்டிருந்தார். धनी व्यक्ति के घर से जो मेज से जो टुकड़े गिरते थे उसी को खाकर अपना पेट भरता था. நாட்கள் கடந்து போனது. समय बीतते गया. பிறப்பு எப்படியோ அப்படியே மரணம் நிச்சயம். जैसा जन्म है वैसे ही मौत भी एक दिन निश्चय है. ஒரு நாள் இந்த ஏழை லாசர் மரித்தார். एक दिन ये गरीब लाजर मर गया. ஏழை லாசர் மரித்த போது ये कंगाल भरा लाजर जब मर गया, தேவதூதர்கள் அவனை கொண்டு போய் பரலோகத்திலே கொண்டு விடுகிறார்கள். स्वर्ग दूतों ने उसे ले जाकर स्वर्ग में छोड़ दिया. பரலோகத்திலே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடுகிறார்கள். उसे ले जाकर स्वर्ग में अब्राहम की गोद में पहुंचाया. அந்த ஐஸ்வர்யவான் மரித்தான். और वो धनवान भी मरा அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और गाड़ा गया. அவனை யார் அடக்கம் பண்ணினார்கள் என்று தெரியாது. पता नहीं उसे किसने गाड़ा, அவன் வேதனை உள்ள பாதாளத்துக்குள்ளே கடந்து போனான். लेकिन वो वेदना भरी हुई अधोलोक में प्रवेश किया. அந்த பாதாளத்துக்குள்ள வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது अधोलोक में जो वो पीड़ा से तड़प रहा था, தன் கண்களை மேலே ஏறெடுத்து பார்க்கிறான். उसमें अपने आंखें उठाई அங்கே ஆபிரகாமுடைய மடியிலே தன் வீட்டு வாசப்படியில் கிடந்த ஏழை லாசர் இருக்கிறார். और दूर से देखा कि अब्राहम की गोद में वो कंगाल लाजर को देखा. ஐஸ்வர்யன் பார்க்கிறார். उस धनवान व्यक्ति ने देखा இது நம்ம வீட்டு வாசப்படியில் கிடந்த
லாசர் அல்லவா? ये तो वही व्यक्ति है जो हमारे घर के द्वार में पड़ा हुआ था. நரகத்திலே அக்கினி அவியாமலும் और नरक में जो है आग नहीं जलती है. அவருடைய புழுக்கள் சாகாமலும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. नहीं वहां के कीड़े मरते हैं. இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ऐसे तकलीफ उठाते समय ஐசுரா नाव தாகத்தினால் வறண்டு கொண்டிருக்கிறது. जब धनी व्यक्ति का जुबान में प्यास के मारे तड़प रहा था, मेरे लाजर ने पाता, उसने लाजर को देखा. அவன் ஜெபிக்கிறான். तब वो प्रार्थना किया. नरकத்துக்குள்ளே வேதனைக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறான். नरक में वेदना में बैठकर प्रार्थना करता है. சொல்லுகிறான். वो कहता है, ஆண்டவரே, हे पिता, தகப்பனாய் ஆபிரகாமே, हे पिता अब्राहम, இந்த ஏழை லாசரு, मेरा गरीब लाजर தன் கைகளை தண்ணீரில் தோய்த்து अपने हाथों को पानी में डुबोकर தன் விரல்களிலிருந்து வடிகிற தண்ணீரால் अपने उंगली से गिराने वाली पानी से என் நாவை குளிர பண்ணும் பொருட்டு मेरे जीभ को ठंडे करने के लिए लाजर என்னிடத்தில் அனுப்பு. लाजर को मेरे पास भेज दो. சொல்லுகிறார். कहता है, ஒரு மனுஷன் இந்த இடத்திலிருந்து அங்கே வர முடியாது. ना ही कोई व्यक्ति यहाँ से वहाँ आ सकता है. அங்கே இருந்து இங்கே வர முடியாது. और न कोई यहाँ से उस पार आ सकता है. பாதாளத்துக்கு பரலோகத்துக்கு இடையில பெரிய பிளவு உண்டாயிருக்கிறது. नरक और स्वर्ग के बीच में बहुत बड़ा अंतर है. பரலோகத்தில் நித்திய மகிழ்ச்சி और स्वर्ग में अनंत काल की आनंद, பாதாளத்தில் நித்திய வேதனை और नरक में अनंत काल की पीड़ा और वेदना. பாதாளம் நித்திய வேதனை உள்ளது என்ற அறிவு உண்டாயிருக்க வேண்டும். अधोलोक अनंत काल की पीड़ा से भरी हुई है, ये समझ हर एक को होना चाहिए. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலே மனசு மாம்சம் விரும்பினபடி ஜீவிப்பது அல்ல. इस दुनिया में मनमानी के अनुसार सुख विलास से जीना बड़ी बात नहीं. உங்களுக்குள்ளே அறிவு உண்டாக வேண்டும். बल्कि तुम्हारे अंदर ये समझ होना चाहिए, नरक नित्यवानது. ये नरक अनंत काल के लिए बनाई गई है. नरक வேதனை உள்ளது. नरक वेदना से भरी हुई है. இந்த அறிவு உண்டாயிருக்குமேயானால், ये समझ यदि हो, வேதனை நிறைந்த நரகத்துக்கு போவதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். वेदना से भरी हुई नरक में कोई नहीं जाएगा. हालेलुया, 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 हालेलुया. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोग, இயேசு கிறிஸ்து உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த நாட்களில் यीशु मसीह जब दुनिया में जीवित रहा उन दिनों में यीशु क्रिस्तु को 12 சீசர்கள் இருந்தார்கள். यीशु मसीह के 12 चेले थे. இந்த 12 சீசர்களிலே उस 12 चेलों में யூதாஸ் ஒரு சீசனாய் இருந்தார். யூதாஸ் भी एक चेला था. இந்த யூதாசுடைய கையிலே, इस यूदास के हाथ में பணப்பையை கொடுத்து வைத்திருந்தார் இயேசு கிறிஸ்து. उसके हाथ में धन का थैला देकर रखा था. இந்த இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தார். यीशु मसीह को इनकार करने से 30 வெள்ளி காசு தருவோம் என்று சொல்லி மூப்பர்கள் பேசியிருந்தார்கள். पुरनियों ने कहा था कि 30 चांदी के सिक्के देंगे. இந்த 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு इस 30 चांदी के सिक्के के लिए இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு யூதாஸ் சம்மதம் தெரிவித்தார். यीशु मसीह को इनकार करने के लिए यूदास ने मान लिया. ஒருவேளை நான் நினைக்கிறேன், मैं सोचती हूँ, ஒருமுறை இயேசு கிறிஸ்துவை பிடித்து ராஜாவாக்க வேண்டும் என்று வந்தார்கள். एक बार यीशु मसीह को पकड़कर राजा करने के लिए लोग आए. அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று வந்தபோது जब उसे राजा बनाना चाहा, यीशु சொன்னார், यीशु ने कहा, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல, मेरा राज्य इस दुनिया का नहीं है என்று சொல்லி ऐसे कहते हुए यीशु அவ்விடம் விட்டு மறைந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यीशु वहां से लोप हो गया. अब ராஜாவாக்கும்படி ஜனங்கள் வந்தார்கள். कुछ लोगों ने उसे राजा बनाना चाहा. यीशुடைய கண்களுக்கு மறைந்து போல, लेकिन यीशु उनके दृष्टि से छुप गया. அதே போல उसी तरह हम यीशु கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கலாம். भले हम यीशु मसीह को पकड़ा सकते हैं, நமக்கு 30 வெள்ளி காசு கிடைக்கும். हमको 30 चांदी का सिक्का मिल जाएगा. மூப்பர்கள் இயேசுவை பிடிக்க போகும்போது पुराने लोग जब यीशु को पकड़ने जाएंगे, இயேசுடைய கண்களுக்கு மறைந்து போவார். यीशु उनकी आंखों से छुप जाएगा. ஒரே கல்லில் 2 மாங்காய் பறிக்கலாம் என்று யூதாஸ் நினைத்திருக்கலாம். யூதாஸ் ने सोचा होगा कि एक ही पत्थर में मैं 2 आम तोड़ लूं. அப்படி நினைத்து யூதாஸ் காரியோ, ऐसे सोचकर यूदास कारियो यीशु क्रिस्तु 30 வெள்ளி காசுக்கு காண்பித்து கொடுத்தார். यीशु मसीह को 30 चांदी के सिक्के के लिए पकड़वा दिया. पवित्र शास्त्र में लिखा गया है, यूदास ने 30 வெள்ளி காசை வாங்கி கொண்ட போது, यूदास ने जब उस 30 चांदी के सिक्के को ले लिया, उसका हृदय वागिக்கிறது. अब अपने मन में अंदर से पिघलने लगा. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தபடியால் நான் பாவம் செய்தேன். हाय, मैंने निर्दोष लहू को पकड़वाने से पाप किया है. उसका हृदय வேதனைப்படுகிறது. उसका मन वेदना से भर गया. அவன் பெற்றுக்கொண்ட 30 வெள்ளி காசை எடுத்துக்கொண்டு மூப்பரிடத்தில் கடந்து போனார். उसने जो भी 30 चांदी का सिक्का लिया है उसे पुरनियों के हाथ में
फिर वापस ले गया। இந்த காசு எனக்கு வேண்டாம். मुझे ये पैसे की आवश्यक नहीं है। குற்றமில்லாத ரத்தத்தை காண்பித்து கொடுத்தபடியால் நான் பாவம் செய்தேன் என்றார். मैंने निर्दोष लहू को पकड़वा दिया, इसलिए मैंने पाप किया है। அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டபோது जब उसने इनकी बात सुना, யூதாஸ் அந்த வெள்ளி காசை यहूदास ने उस चांदी के सिक्के को தேவாலயத்தில் வீசிவிட்டு परमेश्वर के मंदिर में फेंक दिया। அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று और எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि वो अपने आप को फांसी देकर आत्महत्या करके मर गया। அவன் நாண்டு கொண்டு செத்தான். वो सिर के बल गिरकर वैसे ही मर गया। வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், बस शास्त्र के पंडित कहते हैं ஒரு தேவ மனுஷனுக்கு தரிசனம் காண்பித்தார் கர்த்தர். परमेश्वर ने एक किसी परमेश्वर के दास को सपना दिखाया। அந்த தரிசனத்திலே பரலோகத்தை நரகத்தை போய் பார்த்து விட்டு வந்தார். उस दर्शन में वो दास जी जो थे वो स्वर्ग और नरक को देखकर आए। அந்த தேவ மனுஷன் கண்ட தரிசனத்திலே उस परमेश्वर के व्यक्ति ने जो दर्शन देखा, उस दर्शन में அந்த நரக வாசல்ல, उस नरक के द्वार में, அந்த பாதாள வாசல்ல उस अधोलोक के द्वार में இத்தனை வருஷமாய் इतने सालों से யூதாஸ் காரியத்துடைய ஆவி நின்று கொண்டு यहूदोस कार्यों की आत्मा वहां पर खड़े रहकर குற்றமில்லாத ரத்தத்தை காண்பித்து கொடுத்தபடி நான் பாவம் செய்தேன் என்று துடிதுடித்துக் கொண்டு நிற்கிறது. निर्दोष लघु को मैंने पकड़वा दिया, इसलिए मैंने पाप किया है बोलकर वहां पर तड़प रहा है। அவனால் நிற்க முடியவில்லை. वो खड़ा नहीं रह पा रहा है, நரகம் வேதனை உள்ளது. इसलिए कि नरक वेदना से भरी हुई है। பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வாழும்போது इस पृथ्वी में परमेश्वर के लोग जीते समय காலத்தின் அருமையை உணர்ந்தவர்களாய், समय का मूल्य को जानते हुए, நேரத்தின் அருமையை உணர்ந்தவர்களாய், समय का मुख्यता को जानते हुए, காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டாய். समय का यदि उपयोग कर लोगे, பூமியில் எனக்கு கிடைத்த நல்ல சந்தர்ப்பத்தை தவற விட்டு விட்டனே என்று इस समय में इस दुनिया में मुझे जो मौका मिला था, जो समय मिला था, उसे मैंने छोड़ दिया बोलकर தேவனுடைய பிள்ளைகள் அங்கலாய்க்கக்கூடிய காலம் ஒரு நாளும் வராது. परमेश्वर के लोग तड़पने का दिन कभी नहीं आएगा। ஆனால் இந்த யூதாஸ் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். लेकिन ये यहूदास कार्यों जो था वो तड़प रहा था। இந்த யூதாஸின் அங்கலாய்ப்பு இன்னும் எத்தனை வருஷம் நீடிக்குமோ தெரியாது. पता नहीं यहूदास कार्य का विलाप कितने दिन तक चलेगा। தேவனுடைய பிள்ளைகளும் கவனமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम अधिक ध्यानपूर्वक रहेंगे। ஏதோ ஒரு குற்றத்துக்காக சிறைச்சாலையில் ஒரு மனுஷன் அடைக்கப்பட்டிருப்பானேயானால், यदि किसी एक दोष के कारण कोई व्यक्ति बंधन गृह में बंद किया गया हो, என்னைக்காவது ஒரு நாள் இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வருவேன் என்கிற நம்பிக்கை அந்த சிறை கைதிக்கு உண்டாயிருக்கு. किसी न किसी दिन मैं इस बंधन गृह से बाहर छूटूंगा, ऐसा उस कैदी के अंदर कुछ न कुछ भरोसा होगा। ஆனால் இப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்புக்கு கடந்து சென்றவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. लेकिन जो कोई इस अनंत काल का दंड पाए उनके अंदर कोई भरोसा नहीं है। ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. जो कोई अनंत काल का दंड पाए हैं उनके अंदर कोई भरोसा नहीं है। நரகம் நித்தியமானது. नरक नित्य है, நரகம் வேதனை உள்ளது. नरक वेदना से भरा हुआ है। இந்த நரகத்தை குறித்து அறிவில்லாதவர்கள் जिसके अंदर इस नरक का समझ नहीं है, எவ்வளவு படித்திருந்தாலும், भले वो कितने भी पढ़े लिखे क्यों न हो, எவ்வளவு வியாபார திறமை இருந்தாலும், भले वो कितने बड़े व्यापारी क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் பல விதமான திட்டங்கள் வைத்திருந்தாலும், भले भविष्य में वो कितनी बड़ी योजना रखे हो, காலம் குறுகியது. समय बहुत ही कम है। நரகம் நித்தியமானது. नरक अनंत काल के लिए बनाया गया है। நரகம் வேதனை உள்ளது. नरक वेदना भरी हुई स्थान है। இந்த அறிவு இல்லாத வரையிலும் जब तक ये जानकारी नहीं है, அவர்கள் எவ்வளவு படித்திருந்தாலும், भले वो कितने भी पढ़े लिखे हो, எவ்வளவு வியாபார திறமை உள்ளவர்களாக இருந்தாலும், भले वो कितने बड़े व्यापारी क्यों न हो, வேதம் அப்படிப்பட்டவர்களை குறித்து மதிகேடன் என்று சொல்லுகிறது. परमेश्वर वैसे लोगों के बारे में पवित्र शास्त्र कहता है मूर्ख व्यक्ति। ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தார். एक धनी व्यक्ति था, அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. उसका जमीन में बहुत अच्छे फसल उग रहे थे। அவன் நினைக்கிறான், उसने सोचा, தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார், वो अपने मन ही मन कहने लगा, என் நிலம் நன்றாக விளைந்திருக்கிறது. मेरे जमीन में अच्छे फसल उगे என் हैं, தானியத்தை வைப்பதற்கு இடமில்லை. धान्य को रखने के लिए जगह नहीं है, அதுபடி நான் ஒன்று செய்வேன். इसलिए मैं एक काम करूंगा, என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி, मैं अपने भंडार को तोड़कर बड़ा करूंगा என் தானியத்தை நமக்கு சேர்த்து வைப்பேன் और वहां पर मैं अपने सारे अन्न धान्य को जमा करूंगा। என்று நினைத்து ऐसे कहते हुए என் ஆத்துமாவோடு பேசிக் கொள்கிறார். अपने प्राण से बात करने लगा, என் ஆத்துமாவே, हे मेरे நீ प्राण, புசித்து குடித்து तू खा पी कर இன்னும் अनेक வருஷங்களுக்கு திருப்தியாயிரு. और कई सालों तक संतुष्ट रहे। இவர் இப்படித்தான் ஆத்துமாவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ऐसे जब अपने प्राणों से कह रहा था, கர்த்தரோடு இடைப்படுகிறார். परमेश्वर ने उससे बातें किया। ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर ने कहा, மதிகேடனே, हे मूर्ख व्यक्ति, இன்னைக்கு ராத்திரி
हो वो उस व्यक्ति को मूर्ख व्यक्ति कहा गया है। அல்லேலூயா हालेलुया हालेलुया हालेलुया। வேதனை வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में यदि पढ़ोगे நீதிமொழிகளின் புத்தகம் नीति वचन की पुस्तक 28வது அதிகாரம் इसके 28वां अध्याय 13வது வசனம் 13 वचन। जो अपने अपराध छिपा रखता है उसका कार्य सफल नहीं होता, परंतु जो उनको मान लेता और छोड़ भी देता है उस पर दया की जाएगी। இங்கே நாம் வாசிக்கிறோம் यहाँ पर हम पढ़ते हैं தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், जो अपने अपराध को छिपा रखता है उसका काम सफल नहीं होता, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவார்। परंतु जो उसको मान लेता और छोड़ भी देता है उस पर दया की जाएगी। தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், जो अपने अपराध को छिपा रखता है उसका कार्य सफल नहीं होता, பாவம் கொடூரமானது, इसलिए कि पाप बहुत ही कठोर होता है। பாவம் கொடூரமானது, अपराध बहुत ही कठोर होता है। கொடிய விஷம் நிறைந்த நாகப்பாம்பை விட बड़े विष भरे में नाग से बढ़कर தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாவம் மிகவும் கொடூரமானது। ये पाप बहुत ही कठोर होता है। இந்த பாவம் தேவனுக்கு மனுஷனுக்கு இடையில ஒரு பெரிய பிரிவினை ये உண்டாக்குகிறது। पाप जो है परमेश्वर और मनुष्य के बीच में बहुत अंतर लाता है। பாவமான காரியங்களை சாத்தான் காண்பிப்பார், पाप भरी हुई बातों को शैतान दिखाता है, அது கண்களுக்கு இனிமையாக இருக்கு, उसे हमारे आंखों के लिए बड़ी ही आकर्षित लगता है। அனுபவி அனுபவி என்று சொல்லுவார்। कहेगा कि अनुभव कर। பாவம் பூரணப்படும் போது इसका कारण ये है कि पाप जब सिद्ध होता है அந்த பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மரணத்தை உண்டாக்குகிறது। तो पाप किसी व्यक्ति के जीवन में मौत को ले आता है। தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கை செய்து लेकिन जब उसी अपराध को तुम कबूल करोगे, அதை விட்டு விட்டால் यदि उसे मानकर छोड़ भी दोगे, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளலாம்। उद्धार का आनंद पा सकोगे। உன் பாவ மன்னிப்பின் நிச்சயமே உனக்கு நித்தியத்தை குறிக்கிறது। पाप का निश्चय ही तुम्हारे लिए अनंत काल का जीवन है। உன் பாவ மன்னிப்பின் நிச்சயமே पाप की क्षमा ही தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் நித்தியத்தை உங்களுக்கு நிர்ணயிக்கிறது। तुम्हारे लिए अनंत काल के जीवन का निर्णय करता है। பாவம் ஒரு மனுஷனை தொடர்ந்து பிடிக்கும், पाप किसी व्यक्ति के पीछा लगता है। பாவம் கொடூரமானது என்ற அறிவு உண்டாயிருக்க வேண்டும்। आपके अंदर ये समझ होना चाहिए कि पाप बहुत ही कठोर है। ஒரு மனுஷனுடைய நிழல் எப்படி ஒரு மனுஷனை பின்தொடர்ந்து வருகிறதோ, जैसे किसी व्यक्ति के पीछे उसकी छाव उसे पीछा करता है, அதே போல ஒரு மனுஷனுடைய பாவம் அவனை பின்தொடர்ந்து उसी வருகிறது। प्रकार किसी व्यक्ति का पाप भी उसे पीछा करता है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, यदि तुम भलाई करोगे तो क्या तुम्हारी उन्नति नहीं நீ होगी? நன்மை செய்யாதிருந்தால் यदि तुम भलाई नहीं करोगे, பாவம் உன் வீட்டு வாசப்படியில படுத்திருக்கு, पाप तुम्हारे घर के द्वार पर लेटा रहेगा। பாவம் வீட்டு வாசப்படியில படுத்திருக்கு। पाप तुम्हारे घर के द्वार पर लेटा रहेगा। வீட்டை விட்டு ஒரு மனுஷன் வெளியே போனாலே जब कोई व्यक्ति घर से बाहर जाता है, வாசப்படியில கிடக்கிற பாவம் பின்தொடர்ந்து போகிறது। दरवाजा में पड़ा हुआ पाप उसे पीछा करता है। வெளியே போய் வீட்டுக்கு வந்தாலே यदि बाहर से अंदर भी आए, வாசப்படியில படுத்து கிடக்கிற பாவம் உள்ளே வருகிறது। दरवाजा में पड़ा हुआ पाप हमारा पीछा करता है। அப்படினால பாவம் கொடூரமானது। इसलिए पाप बहुत ही कठोर है। இந்த பாவம் செய்த மனுஷன் ये पाप किया हुआ व्यक्ति அவன் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, வெளியே நிம்மதி இல்லை। उसे घर के अंदर भी शांति नहीं, बाहर भी शांति नहीं। அதனால தான் இன்னைக்கு अनेक ஜனங்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்। इसलिए आज कई लोगों को बिना शांति के जी रहे हैं। பாவம் கொடூரமானது। पाप बहुत ही कठोर है। இந்த அறிவு உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும்। आपके अंदर ये समझ होना चाहिए। வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, आपके जीवन में शांति नहीं ஒரு है। சகோதரத்தின் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தார்கள்। एक बहन थी जिसके जीवन में बिल्कुल शांति नहीं थी, வாழ்க்கையில கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை, बिल्कुल कोई भी प्रकार की शांति नहीं थी, சமாதானம் இல்லை, शांति नहीं, எப்பொழுது வேதனை। हमेशा देखो दर्द। ஒரு பூசாரி இடத்துல கடந்து போறாரு, वो जाकर एक पुजारी के पास गए। அவர் சொன்னார், उन्होंने कहा உனக்கு இருக்கிற ஒரே பையன், तेरा जो इकलौता बेटा है அதை எனக்கு பலியாக செலுத்தி விடு। उसे तू मेरे लिए बलिदान कर दे। அது பலி செலுத்துவாயானால் यदि तुम बलिदान करके चढ़ा दोगे, உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், तुम्हारे जीवन में शांति मिलेगा, உன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கு। तुम्हारे जीवन में समाधान मिलेगा। வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத காரணத்தினால
जीवन में शांति और समाधान न होने के कारण अपना जन्माया हुआ बच्चे को उसका गले को दबाकर मार डाला। बच्चे की गले को दबा दिया। जब बच्चे की गले को दबाया बच्चे की दोनों आंखें जो है ऐसी फटकर बाहर निकला। बच्चा मर गया। अब उसने सोची कि मुझे शांति मिल जाएगी, फिर भी शांति नहीं मिला। मन में बिल्कुल आनंद नहीं। घर में जाकर जब आंखें बंद करती है, कहीं भी लेटकर आंखें बंद करे, उसकी आंखों के सामने उसके बच्चे का जो मरने से पहले जैसा वो बच्चे का आंख बाहर निकला, वही दृश्य उसके आंखों के सामने दिखाई देने लगा। जहाँ भी देखो उसको वही आंखें दिखने लगी। वो उस बातों को भूल नहीं सकी। पहले की परिस्थिति से भी बढ़कर अभी अधिक वेदना और दर्द उठाने लगी। पाप बहुत ही कठोर होता है, पाप बहुत ही क्रूर होता है। जहाँ रहती थी उस घर को खाली करके दूसरे घर गए रहने को, वहाँ भी वो शांति से रह नहीं पाई। उस घर को खाली करके गांव छोड़कर एक गांव से दूसरे गांव गई, एक गांव को छोड़कर दूसरे गांव गई। वहाँ भी उसे शांति नहीं मिला। पाप बहुत ही क्रूर होता है। पाप तुम्हारा पीछा करता है। हिंदी में लिखा गया है तुम्हारा पाप जो है तुम्हारा पीछा करता है। जहाँ भी जाओगे वहाँ पर तुमको शांति नहीं मिलेगा। इसलिए कि तुम्हारे अंदर ये समझ होना चाहिए कि पाप बहुत ही क्रूर है। जिसके अंदर ये जानकारी होता है वे कभी पाप नहीं करेंगे। वो अपने पापों को मान लेंगे। पाप क्षमा का निश्चय पाकर उद्धार का आनंद अनुभव करेंगे। हालेलुया, हालेलुया। पाप क्षमा का निश्चय पाना जरूरी है। कितने लोग धैर्य से कह सकते हो परमेश्वर ने मेरे पापों को क्षमा किया है, परमेश्वर ने मेरे पाप क्षमा का निश्चय दिया है, परमेश्वर मुझे उद्धार का आनंद दिया है। ऐसे जो भी कहते हैं वो धन्य स्त्री और धन्य पुरुष है। एलिशा नामक भविष्यद्वक्ता था। एलिशा का जो सेवक था वो कयाजी। जो सीरिया जो अरामी देश का जो सेनापति था वही ये नामान था। नामान कोढ़ी व्यक्ति था। जब वो उस कोढ़ी से पीड़ित था, जो एक बालक जो लड़की थी जो कैदी बनकर पकड़वाई गई थी, नामान की पत्नी से बोली इस्राएल में एक भविष्यद्वक्ता है, उसके पास जाने से नामान अपनी कोढ़ी से चंगा हो जाएगा। नामान की पत्नी की बात सुनकर नामान भी इस्राएल को निकल पड़ा। जब कोई एलिशा भविष्यद्वक्ता से मिलने गया, अपने साथ बहुत सारे इनाम और तोहफों को लेते गया। उसने सोचा कि मुझसे मिलने के लिए एलिशा बाहर निकल कर आएगा, लेकिन एलिशा बाहर निकल कर नहीं आया। उसने ये कहकर भेजा यरदन नदी में जाकर 7 बार डुबकी मारना, 7 बार डुबकी मारो, तब तुम कोढ़ी से बिल्कुल चंगे हो जाओगे। परमेश्वर के लोगों, नामान बड़े आनंद से
लेकर आया था, ஆனா எலிசா அவைகள்ல ஒன்று வாங்கவில்லை. लेकिन एलिशा ने उनमें से कुछ नहीं लिया, ஒன்றே வாங்கவில்லை. कुछ भी नहीं लिया। நாகமான் கேயாசி பார்த்து கொண்டிருக்கிறார். जिसे केयाजी देख रहा था, உள்ளத்துக்குள்ள பெரிய வேதனை. उसकी मन में बहुत बड़ी वेदना। நாகமான் எவ்வளவு வெகுமதிகளை கொண்டு வந்திருக்கிறார். नामान तो कितने सारे इनाम लेकर आया है, எலிசா ஒன்று கூட வாங்காம திருப்பி அனுப்பி விட்டார். लेकिन ये एलिशा उनमें से कुछ भी नहीं लिया, वैसे ही वापस भेज दिया। எலிசாவுக்கு தெரியாமலேயே एलिशा को बिना बताए நாகமானை பின்தொடர்ந்து கடந்து போகிறார் கேயாசி. केयास जो है नामान का पीछा करने लगा, நாகமானத்திலே போய் பொய் சொல்லுகிறார். नामान के पास जाकर झूठ बोलता है। இப்பொழுதுதான் தீர்க்கதரிசியின் புத்திரர் 2 பேர் வந்திருக்கிறார்கள். अभी ही नबी के 2 पुत्र आए हैं, எனக்கு வெகுமதிகள் தர வேண்டும் என்று பொய் சொல்லி கேட்கிறார். झूठ बोलकर कहता है कि मुझे कुछ भेंट दे दो। நாகமான் எலிசா கேயாசி கேட்டது அப்படியே 2 மடங்கா கொடுக்கிறார். नामान भी जो गयाजी ने पूछा उसे दुगना दे दिया। கேயாசி வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தார். गयाजी लेकर अपना घर आया, வீட்டுல வச்சிட்டு घर पर रखकर ஒன்றுமே தெரியாத போல எலிசா முன்னாடி வந்து நிற்கிறார். जैसा कुछ भी नहीं मालूम जैसा एलिसा के सामने आकर खड़ा हो गया। எலிசா கேக்குறார், तभी एलिसा ने पूछा, நீ எங்க போனா? तुम कहाँ गए थे? நான் எங்கே போகலையே, मैं कहीं भी नहीं गया था, நான் இங்கே தான் இருக்கிறேன். मैं यहीं पर हूँ। நாகமானத்திலே போய் பொய் சொல்லுகிறார். नामान के पास जाकर भी झूठ बोलता है, எலிசாவிடத்திலே வந்து பொய் சொல்லுகிறார். एलिशा के पास आकर भी झूठ बोलता है। எலிசா சொல்லுகிறார், एलिशा कहता है, நீ வெகுமதிகளை வாங்கும்படிக்கு तुम तोहफा या इनाम को लेने के लिए நாகமானை பின்தொடர்ந்து போன போது जब नामान का पीछा किया, என் ஆத்துமா உன்னோடு கூட வந்தது. तब मेरी प्राण भी तेरे साथ आया। நீ இப்படி செய்தபடினாலே तुम ऐसा करने से நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் உனக்கு வரட்டும் என்று சொன்னார். नामान का जो कोढ़ीपन है वो तेरे साथ आवे। நாகமானுக்குள்ள இருந்த குஷ்டரோகம் கேயாசிக்குள்ள வந்தது. नामान के अंदर जो कोढ़ी था वो इसके अंदर आ गया। பாவம் கொடூரமானது. पाप बहुत ही क्रूर होता है। எலியாவின் கையின் கீழ் இருந்த எலிசா एलिया का जो सेवक था वो कयास, எலியாவின் வல்லமையை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். जो एलिया का दुगना रीति से सामर्थ को पा लिया। எலிசாவின் கையின் கீழ் இருந்த இந்த கேயாசி लेकिन एलिशा के हाथ के नीचे जो कयासी था, அந்த எலியாவுக்குள்ள இருந்த வல்லமை 4 மடங்கா பெற்றுக்கொள்ளக்கூடியவன். जो एलिया के चौगुना रीति से जो पाना था, ஆனால் இந்த ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் आत्मिक वरदान, आत्मिक अभिषेक या आत्मिक सामर्थ को न पाते हुए தன் வாழ்க்கையில குஷ்டரோகத்தை சம்பாதித்தார். अपने जीवन में कोढ़ी को कमा लिया। அவருடைய சந்ததி குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டது. वो पीढ़ी पीढ़ी तक उसकी कोढ़ी से सताया गया। பாவம் கொடூரமானது. पाप बहुत ही क्रूर होता है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவு உண்டாகட்டும். परमेश्वर के लोगों के अंदर ये समझ होने दो, பாவம் கொடூரமானது. पाप बहुत ही क्रूर है। சின்ன பாவம் பெரிய பாவம் என்று ஒன்றுமில்லை. छोटा पाप बड़ा पाप कुछ भी नहीं है। பாவம் பாவமே. पाप पाप ही है। பாவம் பாவமே. पाप पाप ही होता है। பாவத்துக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. पाप का दंड निश्चय मिलता है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகக்கூடிய அறிவு परमेश्वर के लोगों के अंदर ये जानकारी होना है, பாவம் கொடூரமானது என்கிற அறிவு உண்டாயிருக்க வேண்டும். पाप बहुत ही क्रूर होता है, कठोर होता है, इसका जानकारी होने दो। பாவம் ஒரு மனுஷனை தொடர்ந்து பிடிக்கும். पाप किसी व्यक्ति का पीछा करता है। பாவம் ஒரு சந்ததியை தொடர்ந்து பிடிக்கும். पाप किसी वंश का पीछा करता है। அப்படினால பாவத்தின் கொடுமையை உணர்ந்தவர்களாய் इसलिए पाप की कठोरता को जानते हुए பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விட்டால் पाप को कबूल करके यदि छोड़ दोगे, கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு உண்டாயிருக்கு. परमेश्वर की दया आपको मिलेगी। பாவ மன்னிப்பின் நிச்சயமும் ரட்சிப்பின் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாயிருக்கு. पाप क्षमा का निश्चय और आनंद आपको मिलेगा। அல்லேலூயா 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 அல்லேலூயா। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் फिलिपियों की पुस्तक 3 अध्याय அந்த 20வது வசனத்தை வாசியுங்கள். उसके 3 वचन को पढ़िए। पर हमारा स्वदेश स्वर्ग पर है और हम एक उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के वहां से आने की बात जो रहे हैं। அங்கே நாம் வாசிக்கிறோம், वहां पर हम पढ़ते हैं, நம்முடைய குடியிருப்போ हमारा निवास स्थान பரலோகத்தில் இருக்கிறது. स्वर्ग में है। நம்முடைய குடியிருப்போ हमारा निवास स्थान பரலோகத்தில் இருக்கிறது. स्वर्ग में है। மனம் திரும்புங்கள் என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார். यीशु ने प्रचार किया कि मन फिराओ। மனம் திரும்புங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகர் பிரசங்கம் பண்ணினார். यूहन्ना बपतिस्मा ने भी प्रचार किया कि मन फिराओ। ரெண்டு பேருமே பிரசங்கம் பண்ணினார்கள். दोनों प्रचार किए। இந்த பூமி நிலையானது அல்ல. ये पृथ्वी जो है युगानुयुग नहीं है, இந்த பூமி யாருக்கும் சொந்தமானதும் அல்ல. और ये पृथ्वी किसी का
सकता भी नहीं है। இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ये पृथ्वी जो है आग के मारे आग के मुंह पर गिरने के लिए रखा गया है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு சொந்தம் என்று ஒன்று உண்டானால் यदि हमारे लिए एक स्वदेश हो, அது இந்த பரலோகம். वही हमारा स्वर्ग है। அதைத்தான் பிலிப்பியர்ல வாசித்தோம். उसे हम फिलिपियों में पढ़ा। பரலோகம் நமக்கு வீடு. हमारे लिए स्वर्ग में ही घर है। நம்முடைய குடியிருப்பு பரலோகம். हमारा स्वदेश स्वर्ग पर है। நம்முடைய குடியிருப்பு பரலோகம். हमारा निवास स्थान स्वर्ग पर है। இந்த ஒரு தரிசனத்தால் இருதயத்தை நாம் நிறைத்துக் கொள்ள வேண்டும். उसी दर्शन से हम अपने पूरे मन को भर लेना है। அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, நான் போய் मैं जाकर உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். तुम्हारे लिए एक स्थान तैयार करने वाला हूँ। உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பிறகு तुम्हारे लिए एक स्थान तैयार करने के बाद நான் வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போவேன். मैं आकर तुम्हें ले जाऊंगा। அந்த ஒளிமயமான தேசத்திலே கர்த்தர் அழைத்துக் கொண்டு போவார். उस ज्योति में नगर की और देश की और परमेश्वर को ले जाएगा। இப்படிப்பட்ட பரலோக தரிசனத்தால் உள்ளத்தை நிரப்ப வேண்டும். ऐसे स्वर्गीय दर्शन से अपने मन को भर लेना है। தேவனுடைய பிள்ளை, உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். आपका नाम जीवन की पुस्तक में लिखा जाना है। ஒரு நாள் அந்த ஒளிமயமான தேசத்தில் பிரவேசிக்கும் போது एक दिन जब उस ज्योति में देश में प्रवेश करोगे, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், परमेश्वर हमसे कहेगा, உன்னை உத்தமமான ஊழியக்காரனே, हे सच्चा और विश्वास योग्य सेवक, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி तुम मालक के आनंद में प्रवेश करो என்று சொல்லுவார். ऐसा कहेगा। உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. तुम मालक के आनंद में प्रवेश करो। அப்படி சொல்லுகிற ஒரு நாள் எவ்வளவு பாக்கியமானது. वैसा कहने वाला दिन क्या ही धन्य அந்த है। நாள் எவ்வளவு சந்தோஷமான ஒரு நாள். ऐसा कहने वाला दिन क्या ही आनंद है। கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. परमेश्वर का आगमन बहुत ही निकट है। தேவனுடைய பிள்ளைகள் சிலுவையின் முன்னே என்று சொல்ல வேண்டும். परमेश्वर के लोग कहना है कि क्रूस मेरे सामने है, உலகம் நமக்கு பின்னாடி, दुनिया हमारा पीछा है, சிலுவை நமக்கு முன்னே, क्रूस हमारे सामने है, உலகம் நமக்கு பின்னே. दुनिया हमारे पीछे है। ஒரு தேவதாசன் இருந்தார். एक परमेश्वर का दास था கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டிருந்தார். जो परमेश्वर की सेवक को बड़े उत्साह से कर रहा था। கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி சத்தம் போட்டார்கள். लोगों ने कहा कि परमेश्वर का सेवक नहीं करना चाहिए। இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பாயானால் यदि तुम यीशु मसीह के बारे में प्रचार करोगे, உன் மனைவி பிள்ளைகளை அழித்து போடுவார். हम तेरे पत्नी बच्चों को मार डालेंगे। அந்த ஊழியரை கையும் காலையும் கட்டி வைத்தார்கள். उस सेवक के हाथ और पैर को बांध दिए। இயேசு தெய்வம் அல்ல. कहने लगे यीशु कोई ईश्वर नहीं है। மறுதலிக்க சொன்னார்கள். इनकार करने को कहा, அவர் சொன்னார், இயேசு தெய்வம். लेकिन उसने कहा कि यीशु ही परमेश्वर है। அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய மனைவி வெட்டி கொன்று போட்டார்கள். उसके आंखों के सामने उसकी पत्नी को मार डाले। அவருடைய மகன் முன்னாடி நிற்கிறார். उसका बेटा सामने खड़ा है। உன் மனைவியை வெட்டி கொன்று போட்டோம். हम अभी तेरे पत्नी को मार डाला, இப்பொழுது உன் கண்களுக்கு முன்பாக உன் மகன் நின்று अब கொண்டிருக்கிறார். तेरे आंखों के सामने तेरा बेटा खड़ा है। இயேசு தெய்வம் அல்ல यीशु कोई ईश्वर नहीं என்று है। நீ அறிக்கையிட வேண்டும். ऐसे तुमको कबूल करना है, இல்லாவிட்டால் नहीं तो ஒரே மகனை உன் கண்களுக்கு முன்பாக வெட்டி கொன்று போடுவேன். तुम्हारा एक ही बेटे को तुम्हारे आंखों के सामने हम मार डालेंगे। இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ऐसे विपत्ति परिस्थिति में மகன் தகப்பனை பார்த்து சொன்னாரா, उस बेटे ने पिताजी से कहा, அப்பா நீங்கள் மறுதலித்து விடாதீர்கள். पिताजी आप यीशु को इनकार नहीं करना। என்னை வெட்டி கொன்று போட்டாலே भले मुझे मार भी डालेंगे, அடுத்து உங்களை வெட்டி கொன்று போடுவார்கள். अगला आपको ही मारेंगे। நாம் பரலோகத்திலே போய் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளலாம். हम स्वर्ग में जाकर एक दूसरे से मिलेंगे। மகனுடைய வார்த்தையை கேட்டபோது जब बेटे की बात को माना, அப்பொழுதுதான் தேவதாசன் பாடினார், तब परमेश्वर के दास ने इस गीत को गाया। இந்த உலகம் எனக்கு பின்னே, ये दुनिया मेरे पीछे, சிலுவை எனக்கு முன்னே, क्रूस मेरे आगे, சிலுவை எனக்கு முன்னே, क्रूस मेरे आगे, உலகம் எனக்கு பின்னே. दुनिया मेरे पीछे। நான் ஒரு நாள் பின்வாங்க மாட்டேன். मैं कभी पीछे नहीं मुड़ूंगा, நான் ஒரு நாள் பின்வாங்க मैं மாட்டேன். कभी पीछे नहीं मुड़ूंगा। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोग, பரலோகம் நம்முடையது என்கிற அறிவு உண்டாயிருக்க வேண்டும். स्वर्ग ही हमारा स्वदेश है, इसका समझ हर एक के अंदर हो। பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஓடினாய். पवित्रता की रक्षा करते हुए भी दौड़ते रहेंगे। உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, हे सच्चा विश्वास योग्य உன் दास, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற நாள் வரும்போது अपने मालक के आनंद में प्रवेश कर ऐसे कहने का दिन जब आएगा, நம்முடைய குடியிருப்பாகிய பரலோகத்துக்குள்ளே हमारा स्वदेश जो स्वर्ग है वहां जाते समय தேவனுடைய பிள்ளைகள் நாம் சந்தோஷமாய் பிரவேசிக்க முடியும். परमेश्वर के लोग बड़े आनंद से हम प्रवेश कर सकेंगे। நாட்களை எண்ணும் அறிவை தாரும் என்று மோசே ஜெபிக்கிறார். मूसा प्रार्थना करता है कि दिन को गिनने की समझ
समझ मुझे दे प्रभु। அந்த அறிவோடு கூட इसी समझ के साथ தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு परमेश्वर के लोग और भी एक समझ पाना है। நேரம் குறுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்। समय बहुत ही कम है, इसका जानकारी आपके अंदर हो। நரகம் நித்தியமானது, நரகம் வேதனை உள்ளது என்பதை அறிகிற அறிவை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும்। समय अनंत काल, समय बहुत ही कम है और अनंत काल के लिए है, इसे समझ लेना है। பாவம் கொடூரமானது என்கிற அறிவு உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும்। पाप बहुत ही क्रूर है, इसका समझ आपके अंदर होना है। பரலோகம் நம்முடையது என்கிற அறிவு உண்டாயிருக்க வேண்டும்। स्वर्ग ही हमारा स्वदेश है, इसका समझ हर एक के अंदर होना है। அப்படினாலே इसलिए காலத்தின் அருமையை உணர்ந்தவர்களாய் समय का मूल्य को जानते हुए, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே समय बहुत ही दिन बुरे होने के कारण காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்। समय का उपयोग कर लो, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் अवसर கொள்ளுங்கள்। का उपयोग कर लो। அந்த ஒளிமயமான தேசத்திலே, उस ज्योतिमय नगर में, அந்த பரிசுத்தவான்களுடைய ஒளியிலே उस संतों की नगर में பிரவேசிக்கிற நாள் வரும்போது जब प्रवेश करने का दिन आएगा, அந்த நாள் மிகவும் இன்பமான நாள், वो दिन बहुत ही मधुर அது है, ஒரு சந்தோஷமான நாள், वो दिन बहुत ही आनंद का दिन है। உலகம் நிலையற்றது, ये संसार अस्थाई है, அது அழிந்து போகி नष्ट हो जाएगी। அழிந்து போகிற உலகத்திலே नष्ट हो जाने वाले संसार में உலகம் யாருக்கும் சொந்தமல்ல, ये संसार किसी का नहीं है, உலகம் யாருக்கும் குடியிருப்புக்கு சொந்தமல்ல, ये संसार किसी का स्थायी निवास स्थान नहीं है। பரலோகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தம்। परमेश्वर के लोगों के लिए स्वर्ग ही स्वदेश है, பரலோகம் உங்களுக்கு குடியிருப்பு। आपके लिए स्वदेश स्वर्ग पर है। காலத்தை வீணாக்காதீர்கள், अपना समय को व्यर्थ में नहीं बिताना, காலத்தை வீணாக்காதீர்கள், अपने समय को व्यर्थ नहीं करना। படிப்பு வீணாகி, समय पढ़ लिखना व्यर्थ हो जाएगा, எண்ணமெல்லாம் வீணாகி, हमारा विचार व्यर्थ हो जाएगा, கல்வி எல்லாம் வீணாகி, सारी पढ़ाई लिखना व्यर्थ हो सकता है, எல்லா சாமர்த்திய திறமை எல்லாம் வீணாகி, सारे हमारे जो तीव्रता है सब व्यर्थ हो सकता है। காலத்தை அறிகிற அறிவு உண்டாயிருந்தே, लेकिन समय को सब पहचानने की, समय का उपयोग करने का यदि समझ हो, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு पवित्रता को रक्षा करते हुए கர்த்தரை பின்பற்றுவீர்களானால் यदि यहोवा का पीछा करोगे, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சந்தோஷமாய் பிரவேசிக்க முடியும்। परमेश्वर के राज्य में बड़े आनंद से प्रवेश करोगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। காலமோ செல்லுதே வாலிபம் மறையுதே, காலமோ செல்லுதே வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகி, கல்வியெல்லாம் மண்ணாகி, மெய்மையில் இயேசுவே தரிசிக்கும் நேரத்தில், அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள், அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள், உலகத்தில் மாந்தரே கலங்காதே மாறுமே, உலகத்தில் மாந்தரே கலங்காதே மாறுமே, இயேசுவை அண்டினால் தேசங்கள் மாறிப்போம், இயேசுவை அண்டினால் தேசங்கள் மாறிப்போம், அங்கெல்லாம் தரிசிக்கும் நேரத்தில், அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள், அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த ஒளிமயமான தேசத்துக்குள்ளே, उस ज्योतिमय नगर के अंदर, அந்த பரிசுத்தமான தேசத்துக்குள்ளே, उस पवित्र भरा हुआ उस देश के அந்த भीतर, பரிசுத்தவான்களுடைய ஒளியிடத்திலே उस संत के ज्योति में பரலோகத்தின் தேவன் நம்மை சேர்க்கும் போது स्वर्गीय परमेश्वर हमें इकट्ठा करते समय, உலகம் நமக்கு நிலையற்றது, ये दुनिया स्थायी है, உலகம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, ये दुनिया नष्ट के लिए नियुक्त किया गया है, உலகம் நமக்கு குடியிருப்பு அல்ல, ये दुनिया में हमारा स्थायी निवास
அந்த பரலோக தேசத்துக்குள்ளே उस स्वर्गीय निवास स्थान के भीतर நல்ல உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே हे अच्छे और विश्वास योग्य सेवक, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி கர்த்தர் அழைக்கும் போது तुम अपने जो मालक के आनंद में प्रवेश करो करके कहते समय தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் உள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் परमेश्वर के लोग बड़े आनंद से यदि भीतर प्रवेश करना है तो இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களிலே अब जीने वाले इन दिनों में எத்தனை விதமான அறிவுகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி भले कितने लोगों की कितने दिनों की समझ हो या ना हो, நாட்களை அறிவு என்னும் அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் हमारे भीतर दिन को गिनने की समझ होना अवश्य है। நேரம் குறுகியது என்கிற அறிவு உண்டாயிருக்க வேண்டும் समय बहुत ही कम है, ये समझ हमारे अंदर होना है। நரகம் நித்தியமானது நரகம் வேதனை உள்ளது என்கிற அறிவு உண்டாயிருக்க வேண்டும் ये अधोलोक अनंत काल के लिए बनाया गया है और ये बहुत ही समय कम है, ये समझ होना है। பாவம் கொடூரமானது, பாவம் தொடர்ந்து பிடிக்கும், பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் என்கிற அறிவு உண்டாயிருக்க வேண்டும் पाप बहुत ही क्रूर है और वो सदा हमारा पीछा करता है, हमारे दरवाजा में ही लेटा रहता है, ये समझ हमारे अंदर होना है। உலகமெல்லாம் அழிந்து போகும் ये सारी संसार नष्ट हो जाएगी, பரலோகமே நம்முடைய குடியிருப்பு என்கிற அறிவு உண்டாயிருக்க स्वर्ग வேண்டும் पर ही हमारा स्वदेश है, इसका जानकारी और समझ हमारे अंदर होना இந்த है। அறிவை பெற்றுக்கொள்ள इस समझ को पा लेने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவார் परमेश्वर हमारे हर एक को अनुग्रह दे। இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவார் इस शब्द के द्वारा, वचन के द्वारा परमेश्वर आप हर एक से बातें करें, எந்த அறிவு இருந்தாலும் இல்லாவிட்டால் कोई भी समझ हो या ना हो, இந்த அறிவுகளை கர்த்தருடைய கரத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் इस समझ को परमेश्वर के हाथ से पालो। கர்த்தரை ஆசீர்வதிப்பார் प्रभु परमेश्वर आपको आशीष करे। நல்ல ஆண்டவரே துதிக்கிறேன் अच्छा परमेश्वर आपको धन्यवाद करते हैं, கர்த்தர் இந்த காலையிலேக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் अनुग्रह रूप से दिया हुआ इस सुबह के समय के लिए हम आपको धन्यवाद करते हैं। சமூகத்தில் இப்படி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் आपके समूह में आपके वचन को सुनने वाले कोई भी क्यों न हो, உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் इस दुनिया में किसी भी बात की घमंड न करते हुए நாட்களை என்னும் அறிவை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் दिन को गिनने की समझ परमेश्वर ने मुझे दिया है। நேரம் குறுகியது என்கிற அறிவை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் समय बहुत ही कम है, ये समझ परमेश्वर ने मुझको दिया है। நரகம் நித்தியமானது அது வேதனை நிறைந்தது என்கிற அறிவை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் नरक जो है, अधोलोक जो है अनंत काल के लिए है और वो बड़ी वेदना से भरी हुई है, ये समझ परमेश्वर ने मुझे दिया है। பாவம் கொடூரமானது पाप क्रूर है, அது வாசப்படியிலே படுத்திருக்கு वो हमारे द्वार पर लेटा रहता அது है, ஒரு மனுஷனை தொடர்ந்து பிடிக்கும் वो किसी व्यक्ति को लगातार पीछा करता இந்த है। அறிவு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் ये समझ परमेश्वर ने मुझे दिया இந்த है। அறிவினாலே इसी समझ के द्वारा நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து मैं पवित्रता पर पवित्रता पा होकर, மகிமை மேல் மகிமை அடைந்து महिमा में महिमा पाकर, பரலோகம் எனக்குரியது स्वर्ग मेरा स्वदेश है, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது मेरा निवास स्थान स्वर्ग पर அந்த है। பரலோக ராஜ்யத்துக்குள்ளே उसी स्वर्ग के भीतर கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளும் போது परमेश्वर मुझे इकट्ठा करते समय நான் சந்தோஷமாய் பிரவேசிப்பேன் मैं आनंदित होकर प्रवेश करूंगा। இந்த நிச்சயத்தோடு ஒவ்வொருவரும் इसी निश्चय के साथ हर कोई ஓடி தங்கள் ஓட்டத்தை முடிக்க दौड़कर अपनी दौड़ को समाप्त करने के लिए கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக परमेश्वर आप हर एक को सहायता कीजिए, நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்துங்கள் अच्छे नाम को महिमा कीजिए। உங்களை தாழ்த்தி கரங்களில் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென் आमीन। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे।